இந்த நாளிலும் கூட சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். சங்கீதம் 14 ராகத்தாளவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி ஆரம்பிக்கிற இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று ஒரு பகுதியாகவும், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிற ஒரு பகுதியாகவும் சொல்லுகிறார். அதற்கு அப்புறம் மூணாவதாக ஒரு காரியம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சுகபோகமாக இருக்கும் பொழுதோ, அரண்மனையில் நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே எழுதல, நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் தான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு ஆதங்கத்தோடு ஒரு ஏக்கத்தோடு தாவீது இந்த சங்கீதத்தை சொல்லுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க முதல்ல சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் சொல்லுகிறான். அப்ப அந்த மதிக்கட்டவனுக்கு கூட ஒரு காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கர்த்தர் அந்த மதிக்கட்டவனை தெரிந்து கொள்ளும் பொழுது, அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் மதிக்கிடும் பொழுது அவனுக்கு முழுமையான ஒரு மன்னிப்பு கர்த்தரிடத்துல உண்டு. அதான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு சிவேர் என்று இருந்தாலும் அதெல்லாம் நான் மன்னிச்சு உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆனால் இங்கே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை தேடுகிறவன் யார்? ஒரு கேள்வி. அந்த தேவனுடையவர்கள் தான் தேவனை தேடுவார்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் ஒருபோதும் தேவனை தேட மாட்டான். தேவனுடையவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவை தேடுகிறார்கள். அப்போ கிறிஸ்துவை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று தாவீது சொல்லுகிறார். அப்படி கண்ணோக்கி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்கிறார். ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இப்ப நன்மை என்பது பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக இடங்களிலே நன்மை என்பது வரும்பொழுது அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு அது ஆசீர்வாதமாக, பாக்கியமாக, பிள்ளை பேராக, மனைவியாக மாறும். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற ஒரு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு காரியம். தேவனுடைய காரியத்தை செய்கிறவன் யார்? தேவனுடைய பணியை செய்கிறவன் யார்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த உணர்வே இருப்பதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 10 தெளிவாய் சொல்லுகிறது, துன்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் என்று சொல்லி. அப்ப நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பெருமையோ அல்லது ஒரு ஆணவமோ அல்லது ஒரு தலைக்கணமோ அல்லது ஒரு உலக ரீதியான காரியங்களோ இருக்கும் பொழுது தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ளாக கிரியை செய்யாது என்று சொல்லி தாவீது இங்கே நல்ல தெளிவாக சொல்கிறார். அதனால தான் நீங்க சொல்கிறார், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏன் ஏகமாய் கெட்டு போனார்கள்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்திருந்த நம்ம அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளான வீணராய் போனார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்போ அவரை நம்ம எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனையும் உள்ளமும் பரிசுத்தப்படும். எந்த அளவுக்கு வழி விலகி போகிறோமோ அந்த அளவுக்கு அது அசுத்தப்படும் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆகையினால்தான் இங்கே பவுலாக இருக்கக்கூடியவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனசு இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவரை தேடுவதற்கு உணர்வும் இல்லை, அதை அறிந்து கொள்ள மனசும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக பவுல் சொல்கிறாராக. ஒரு கிறிஸ்துவனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தேவனை தேடுகிற உணர்வு வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாவீது தெளிவாக 119 சங்கீதத்தில் சொல்கிறாரு, கர்த்தாவே நான் உமது அடியேன், என்னை உணர்வுள்ளவனாகும். அப்ப என்னன்னா, ஒரு கில்லுனா நம்மளுக்கு வலிக்கணும். அதுதான் ஒரு உயிருள்ள மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். கில்லுனா நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்கு, அது வலிக்கணும். அந்த வலி இருந்தாதான் அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியும். கில்லறாங்க பசிச்சாதான் அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியும். பசிக்குதான் அந்த உணர்வு இருந்தாதான் நம்ம சாப்பிடுறோம். கவலை இருந்தாதான், கவலை என்கிற உணர்வு இருந்தால் நம்ம கவலைப்படுறோம். துக்கம் என்கிற உணர்வு இருந்தால் துக்கப்படுகிறோம். இழப்பு என்கிற உணர்வு இருந்தால் அழுகிறோம். இப்படி எல்லாத்துக்கும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு உணர்வை வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆண்டவரை தேடுவதற்கு நம்மளுக்கு இன்னைக்கு அநேகருக்கு உணர்வு இல்லாமல் இருப்பதுதான் அநேக காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்க நேரம் இருந்து, உபவாசிக்க நேரம் இருந்து, சத்தியத்தை சொல்ல நேரம் இருந்தும் எதுவும் செயல்படுத்தாமல் இருப்பதும் கூட ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலை தான். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே என்னை சந்தித்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கும் இந்த சங்கீதத்தின் மூலமாக நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆராதனையில் பாஸ்டர் சொன்னார் ஒரு வார்த்தை, வாழ்க்கை வாழ்வது கூட ஒரு பிராக்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பிராக்டிக்ஸில் நம்ம எந்த அளவுக்கு ஆயுதமாக இருந்து கொண்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வைத்திருக்கிற ஒரு குறிப்பு, சபைக்கு மட்டும் கிறிஸ்தவன் சாட்சி சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அநேக காரியங்கள் அப்படிதான், சபையில மட்டும்தான் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க,
வசனங்கள் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு தலைவலியை அவங்க விசுவாசத்தினால குணமாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு உணர்வில்லாத ஒரு நிலைகளைத்தான் வேதம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. அதனால தான் தாவீது தெளிவாக சொல்லுகிறார், என்ற முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள், கர்த்தாவே உமது முகத்தை தேடுகிறேன் என்று சொல்லி. அப்போ அவரை நம்ம எந்த அளவுக்கு தேடுகிறோமோ அந்த உணர்வு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேணும். நைட்டெல்லாம் நம்ம தூங்கும்போது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய ஆத்மா அவருக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. எப்போ விடியும், எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போவோம், எப்போ அதிகாலை ஜபத்தை ஏறெடுப்போம், அதிகாலையில் எப்போ அவருடைய சத்தத்தை கேட்போம், எப்போ அவரோட உறவாடுவோம், எப்போ அவர் எனக்கென்று வச்சிருக்கிற திட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். அதனால தான் இங்கே சொல்லுகிறார்கள், ஒரு சில வசனங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு பெருமை மனசுக்குள்ள வந்துருது. அதனால தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அப்போ அவங்களே ஞானிகள் ஆகிக்கிறாங்க. இவ்வளவுதான் வேதம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கடந்து வந்துடுறாங்க. ஆனால் அது அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி தியானிக்கக்கூடிய ஒரே ஒரு வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் எழுதின புஸ்தகத்தில், யூதனாய் இருக்க வேண்டிய நீ யூத முறைமையின்படி நடவாமல் அப்படிங்கும் பொழுது, கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டிய நான் கிறிஸ்துவ முறைமையின்படி நடவாமல் புற ஜாதிகளுடைய முறைமையின்படி நடந்தால் எப்படி நான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்ய முடியும்? இது எனக்கு அடிக்கடி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் இங்கே அந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். இந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நான் கிறிஸ்தவனா வாழணும், கிறிஸ்துவக்குரிய சாட்சியுள்ளவனா வாழணும் என்கிற உணர்வு உள்ளவனாக இருந்தால் மட்டுமே ஆத்மாக்களையும் ஆதாயம் செய்ய முடியும், சத்தியத்தையும் சொல்ல முடியும், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நற்சாட்சி உள்ளவனாகவும் வாழ முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டு தாவீது இந்த சங்கீதத்தை நெருக்கத்தில் எழுதுகிறார். ஆனால் நமக்கு ஒரு நெருக்கம் வரும்பொழுது என்ன ஆகிறோம்? இடரை விழுந்து விடுகிறோம், பின்வாங்கி போகிறோம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தாவீதை போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நம்மளை எதிர்த்து நின்றாலும் கூட அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அதனால தான் இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த உணர்வு இல்லாதனால தான். ஆக நம்மளுக்கு எப்பொழுதுமே கர்த்தரை தேடுகிற உணர்வு இருந்து கொண்டே இருக்கணும். அந்த உணர்வுள்ள ஒருவனால் மட்டுமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நல்ல சாட்சியை வாழ முடியும் என்று சொல்லி சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேசுகிறவங்களுக்கு ஐயாவுக்கும் நன்றிகளை சொல்லி